உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. நாங்கள் 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம்னே. என்னோட கூட பிறந்த அக்கா சொல்லி இங்கே வந்தோம். எங்கள் 2 பேருக்குமே 8 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதோட நம்ம சாமி சித்தர் சாமி சொன்னாங்க, 11 பௌர்ணமிக்கு தொடர்ச்சியாக வந்து விளக்கு போடுங்க அப்படின்னாங்க. தொடர்ச்சியாக 8 பௌர்ணமி போட்டோம். 9ஆவது பௌர்ணமி அந்த நாகாத்தம்மன் அந்த டாக்டர் மூலமாக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஆத்தாவே வந்து டாக்டர் மூலமாக வந்து கிடச்ச மாதிரி எல்லாமே இந்த ஆத்தா புண்ணியம்தான். இந்த 8 வருட காலமாக குழந்தை இல்லைன்றீங்க, மருத்துவரெல்லாம் போய் பார்க்கலையா? ஆஸ்பத்திரி நிறைய மருத்துவரை பார்த்துச்சுனே. தூத்துக்குடியில் பார்க்காத மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே இல்லை, ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே இந்த கோயிலுக்கு அக்கா மூலமாக வந்ததுக்கப்புறம் சித்தரோட வாக்குப்படியும் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 8 மாதம் கழித்து தான் நம்ம அருப்போட்டில் பிருந்தாமான்னு ஒரு டாக்டர் அம்மாவை போய் பார்த்தோம். இந்த ஆத்தாவே வந்து பார்த்த மாதிரி அந்த டாக்டர் அம்மாவும் நல்ல மனசுக்காரங்க, ஆத்தாவோட மனசு எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணை தான். அதனால் இவர் கிடச்சார். ஆம்பளை பையன். வளகாப்பு இங்கே தான் வச்சோம், இந்த ஆத்தா முன்னாடி தான் வச்சோம். அந்த தம்பிக்கு பேர் சுட்டுனது இந்த சித்தர் தான், கர்ணதேவன். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்றீங்க, நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ குழந்தையோடு வந்து அம்மனை பார்க்குறதுக்கு என்ன உணர்றீங்க நீங்கள்? அது பிரமிப்பு தான். அது என்ன சொல்லிலடங்காது மகிழ்ச்சி. வந்து ரொம்ப வெளியிலேருந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமான மகிழ்ச்சி. இந்த ஒரு குழந்தை இல்லாமல் 8 வருஷமாக பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நல்லது கெட்டதுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இன்னும் நிறைய பேர் இருக்குது. இப்போ எங்களை பார்த்து நிறைய பேர் வர்றாங்க கோயிலுக்கு. தூத்துக்குடியிலேருந்து முதல்ல நான் வரும்போது தூத்துக்குடியிலேருந்து வந்தேன். இப்போ நான் கமுதியில் இருக்கேன். நான் முதல்ல தூத்துக்குடிலேருந்து வந்தது நாங்கள் தான் வந்தோம். நாங்கள் 2 பேரும் தான் முதல்ல குழந்தையிலேருந்து வந்தோம். இப்போ தூத்துக்குடிலேருந்து இப்போ பஸ்ஸு வேணும் 2-3 வேணும் வர்றோம். எல்லாம் அந்த ஆத்தாவோட மையமாக தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை நிறைவேறிருக்கு. தூத்துக்குடியிலேருந்து வந்தவங்களுக்கு நம்பி வந்தோம், அத்தா கைவிடலை. என் பேர் மணிகண்டன், வீட்டுக்காரம்மா பேர் அங்காள ஈஸ்வரி.